வெல்கம் டு விஎஸ் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷனல் சிஸ்டம்க்கு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அதில் பேசிக்ஸ் வர அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் வீடியோவை பாருங்கள். ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் 3 elements யூஸ் பண்ணுறோம். First element moment of inertia, second one dashpot, third one spring. First moment of inertia உடைய opposing force என்னன்றதை பார்ப்போம். ஸோ moment of inertia opposing force நம்ம எப்படி denote பண்ணணும் அப்படின்னா capital T small j. ஸோ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா capital J into d square theta divided by dt square. இதுல theta அப்படின்றது என்ன அப்படின்னா angular displacement, capital T அப்படின்றது torque. Second element dashpot. So dashpot வந்து opposing force நம்ம எப்படி denote பண்ணணும் அப்படின்னா T small b. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா capital B into d theta divided by dt. ஸோ டேஷ்பாட் வந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் கூட மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒருவேளை டேஷ்பாட் ரெண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது θ1 θ2க்கு இன்பிட்வீன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா TB ஈக்குவல் டு கேபிட்டல் B இன்டூ D by dt வித்தின் பிராக்கெட்ல θ1 மைனஸ் θ2. ஸோ ஒரு டேஷ்பாட் ரெண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல இருந்தா அந்த ரெண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இப்படி எழுதணும் θ1 மைனஸ் θ2. அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா TK கேபிட்டல் T ஸ்மால் k which is equal to எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கேபிட்டல் K into angular displacement theta. ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ரெண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ கேபிட்டல் K θ1 மைனஸ் θ2 அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து 3 elements. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அங்கே பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் 3 elements moment of inertia, dashpot, spring. ஸோ T அப்படின்றது நம்ம அப்ளை பண்ணுற டார்க் வேல்யூ. ஓகே, ஸோ T ஈக்குவல் டு டார்க். θ அப்படின்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம டைரக்டாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். So take down the first problem. Write the differential equations governing the mechanical rotational system shown in figure. Obtain the transfer function of the system. So இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டமோடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் J1. ஸோ இங்க ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1 இருக்கு. இந்த J1க்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் அப்ளைடு டார்க் என்ன, அப்போசிங் டார்க் என்ன, அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றதை ஜஸ்ட் நோட் பண்ணா போதும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், கொஸ்டின்லேயே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்போசிங் ஃபோர்ஸை நோட் பண்ணணும். ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1 வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ TJ1, J1 உடைய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து TJ1. அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட ஒரு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கோடைய அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு எழுதுறோம் அப்படின்னா TKன்னு எழுதுறோம். ஸோ இதை தவிர வேற எந்த எலமெண்ட்டும் இது கூட கனெக்ட் ஆகல. J1ல
இந்த ரெண்டு எலமெண்ட் தான். ஸோ J1 உடைய அப்போசிங் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் K உடைய அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த ரெண்டு அப்போசிங் ஃபோர்ஸும் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ த்ரீ திங்ஸ் நோட் பண்ணணும். ஒன்று அப்ளைடு டார்க்கு, அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அப்போசிங் டார்க்கு. ஸோ ரெண்டு அப்போசிங் டார்க் இருக்கு. அது இல்லாம ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நோட் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல, ஆனா J2க்கு பக்கத்துல தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப J1ஓட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா θ1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல θ1 வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஸ்டெப் ஒன் ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எடுத்துக்கிறோம். அதில் அப்ளைடு டார்க் என்னன்றதை நோட் பண்ணுறோம், அப்போசிங் டார்க் என்னன்றதை நோட் பண்ணுறோம், அப்புறம் அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றதை நோட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ J1ல அப்ளைடு டார்க் T இருக்கு, அதை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது J1ஓடைய அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும், அப்புறம் அது கூட கனெக்ட் ஆயிருக்க ஸ்ப்ரிங்கோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் தேர்டா ஃபைனலா வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்டெப் ஒன்னு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் டூல என்ன பண்றோம் அப்படின்னா டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஸோ டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் அப்ளைடு டார்க் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்போசிங் டார்க். இதுதான் வந்து டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இங்க சம் ஆஃப் அப்போசிங் டார்க் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா J1 பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்போசிங் டார்க் இருக்கு, TJ1 TK. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு டார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளைடு டார்க் தான் T. ஸோ இதுதான் வந்து டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன். சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு டார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து அப்போசிங் எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஸோ TJ1 உடைய அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா இந்த ஸ்மால் J1 கேபிட்டல் J1 எழுதுவோம். d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் இன்டு இதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன θ1. ஸோ அந்த θ1 இங்க எழுதிக்குவோம். பிளஸ் TKவை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா K இன்டு அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்க K அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா J1க்கும் J2க்கும் இன் பிட்வீன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2ஓடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தீட்டா, 1ஓட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து θ1. ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து θவுக்கும் θ1க்கும் இன் பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இங்க என்னென்ன எழுதுறோம் அப்படின்னா θ1 மைனஸ் θ அப்படின்னு எழுதுறோம். அண்ட் ஃபைனலி ஈக்குவல் டு அப்ளைடு டார்க் கேபிட்டல் T. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் டூவில் சம் ஆஃப் அப்ளைடு டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்போசிங் டார்க். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் அப்போசிங் டார்க் என்னன்றதை எழுதிட்டோம், ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு டார்க் என்னன்றதை எழுதிட்டு அதோடைய எக்ஸ்பிரஷனை நோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் த்ரீக்கு போவோம். ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னா டேக்கிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ J1 ஆஸ் இட் இஸ் அப்படியே எலமெண்ட் அப்படின்றதுனால அப்படியே எழுதிக்கலாம். ஸோ J1 அடுத்தது d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர். ஓகேவா? ஸோ d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா s ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ θ1க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா θ1s. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் வீடியோவில் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே திருப்பி திருப்பி சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே. ஸோ கே வந்து எலமெண்ட், அதனால அதை அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ θ1க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா θ1 ஆஃப் எஸ், θவுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா θ ஆஃப் எஸ். அதே மாதிரி அப்ளைடு டார்க் Tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா T ஆஃப் எஸ். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். இதுல நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா θ1 ஆஃப் எஸ் வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ θ1s எந்தெந்த டேர்ம்ல இருக்கு, இந்த டேர்ம்ல θ1s இருக்கு, இந்த டேர்ம்ல θ1s இருக்கு. ஸோ θ1s காமனா வெளில எடுத்துக்கணும். பேலன்ஸ் வந்து J1s ஸ்கொயர் பிளஸ் K இது மட்டும் இருக்கும்.
அடுத்தது தீட்டா டூ தீட்டா எஸ் மட்டும் தனியாக எடுங்க. ஸோ தீட்டா எஸ் ஒரே ஒரு டேர்ம்ல தான் இருக்கு, அதனால அதை அப்படியே தனியாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு டார்க் வேல்யூ. ஸோ இது வந்து டேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதே ஸ்டெப்பே திருப்பி வந்து எதுக்கு ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா J2க்கு ரிப்பீட் பண்ண போறோம். J2 செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். இதுல ஃப்ரீ பாடி டயக்ராம்ல அப்ளைடு டார்க் இருந்தா நோட் பண்ணணும். ஸோ J2ல அப்ளைடு டார்க் வந்து கிடையாது. J2வை பொறுத்த வரைக்கும் அப்ளைடு டார்க் கிடையாது. J1க்கு தான் அப்ளைடு டார்க். ஸோ J2ல அப்ளைடு டார்க் கிடையாது, அதை விட்டுடுவோம். அடுத்தது அப்போசிங் டார்க் என்னென்னு பாருங்க. J2வை பொறுத்து ஒரு டார்க் கிரியேட், அப்போசிங் டார்க் கிரியேட் ஆகும். டேஷ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேஷ்பாட்டுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். J2 கூட இந்த ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ த்ரீ திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J2, ஸோ அதனால J2 உடைய அப்போசிங் ஃபோர்ஸ் TJ2, அதை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டேஷ்பாட்டு. ஸோ டேஷ்பாட்டோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து TB, அதை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து அப்போசிங் டார்க் வந்து TK, அதையும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க அப்ளைடு டார்க் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அப்போசிங் டார்க், மொத்தம் 3 அப்போசிங் டார்க் இருக்கு. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அப்போசிங் டார்க், டேஷ்பாட்டோட அப்போசிங் டார்க், ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் டார்க். ஸோ மூணுத்தையும் நம்ம இங்க நோட் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்டா என்ன நோட் பண்ணணும்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ J2வோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா தீட்டா. ஸோ தீட்டாவை நோட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்ல த்ரீ திங்ஸ் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளைடு டார்க், அது கிடையாது, அதனால விட்டுட்டோம். செகண்ட் ஒன் அப்போசிங் டார்க். ஸோ 3 அப்போசிங் டார்க் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா, ஸோ அதையும் நோட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2. இதுக்கான டார்க் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ டார்க் ஈக்குவேஷன்ன்றது என்னது? ஆக்சுவலா the sum of opposing torque equal to sum of applied torque, அதுதான் ஃபார்முலா. இங்க applied torque கிடையாது, அதனால equal to 0 போட்டோம். அப்போசிங் டார்க் மொத்தம் 3 அப்போசிங் டார்க் இருக்கு, அது மூணுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். TJ2, TB, TK மூணுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் சம் ஆஃப் அப்போசிங் டார்க் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு டார்க் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னா அப்போசிங் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். J2க்கு கேபிட்டல் J2 d²/dt², அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. அதே மாதிரி TB-ய கேபிட்டல் B d(θ)/dt எழுதுறோம். அடுத்தது K, கேபிட்டல் K, தீட்டா மைனஸ் θ1. ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து ரெண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பக்கம் θ1, இந்த பக்கம் தீட்டா. ஸோ எழுதும்போது தீட்டா மைனஸ் θ1 எழுதுறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க எழுதும்போது θ1 மைனஸ் தீட்டான்னு எழுதியிருப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1க்கு எழுதும்போது J1ஓட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ θ1 மைனஸ் தீட்டான்னு எழுதியிருப்போம். இப்போ இங்க J2க்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டார்க் ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கோம். ஸோ J2க்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் J2ஓடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவை எழுதி அதுக்கப்புறம் மைனஸ் அனதர் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எழுதணும். ஸோ தீட்டா மைனஸ் θ1 ஈக்குவல் டு 0. அண்ட் ஃபைனலி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 3. ஸோ டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுக்கு அப்படியே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதணும். ஸோ J2 எழுதிக்கிங்க, d²/dt² s² எழுதுங்க. நெக்ஸ்ட் தீட்டாவை θs எழுதணும். அடுத்தது BE. ஸோ பிக்கு as it is B அப்படியே எழுதிடணும். d/dt-ய sன்னு எழுதணும். தீட்டாவுக்கு θs எழுதணும். அதுக்கப்புறம் K. ஸோ கேபிட்டல் K அப்படியே எழுதிக்கிங்க. தீட்டாவை θs லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதே மாதிரி மைனஸ் K எழுதிட்டு θ1க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா θ1 of s ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து θs டேர்ம் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க. ஸோ θs என்னெல்லாம் இருக்கு?
ஜேஎஸ் ஸ்கொயர் இருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தனியாக தீட்டா எஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் தீட்டா ஒன் எஸ் தனியாக எடுத்து எழுதும். ஸோ தீட்டா ஒன் எஸ் ஒரே ஒரு டேர்ம் தான், அந்த ஒரு டேர்ம் எழுதிக்கிங்க ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா ஒன் எஸ்ஸோட வேல்யூ என்னன்றதை எழுதிக்கிறோம். ஸோ இது அப்படியே ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ தீட்டா ஒன் எஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷன் டிவைடட் பை கே. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுலேருந்து ஈக்குவேஷன் 2 வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க தீட்டா ஒன் எஸ்ஸோட வேல்யூ, அதாவது ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஆல்ரெடி நம்ம J1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிருக்க ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல தீட்டா ஒன்னோட எஸ் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதான் ஈக்குவேஷன் 2ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து தீட்டா ஒன் ஆஃப் எஸ் உடைய வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேவை என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமனா எல்சிஎம்ல எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தீட்டா எஸ் காமனா வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ தீட்டா எஸ் வெளில எடுத்துட்டோம். இந்த கே இன்டு கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கே ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஃபைனலி இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கனெக்ட் ஆகிருக்கோ அதோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து அவுட்புட். அப்படி பார்த்தோம்னா இந்த டயக்ராம்ல J2 தான் ஃபைனலாக கனெக்ட் ஆகிருக்கிற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா. ஸோ தீட்டா தான் அவுட்புட். அப்போ தீட்டாவுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா என்ன வரும்? தீட்டா எஸ். ஸோ இதுதான் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட். அதே மாதிரி இன்புட் என்ன அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற டார்க் தான் இன்புட். ஸோ அப்ளைடு டார்க் வந்து என்ன? டி. ஸோ டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன எடுத்தோம்னா என்ன வரும்? டி ஆஃப் எஸ். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது இஸ் த ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்புட். ஸோ இங்கே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படின்னா தீட்டா எஸ், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் என்ன அப்படின்னா டிஎஸ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தீட்டா எஸ் டிவைடட் பை டிஎஸ் வர மாதிரி எழுதுறோம். அப்போ அந்த கே வந்து இங்கே மேலே வந்துடும். இந்த டோட்டல் டேர்ம் வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், கே டிவைடட் பை திஸ் டோட்டல் டேர்ம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட நம்ம இந்த டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்ட் 1க்கான வீடியோ தான். ஒன் மோர் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். ஃபர்ஸ்ட் இதை நல்லா தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் நம்ம நிறைய பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம்லேயே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.